நம்பிக்கை அற்றவராக இந்த இடத்திலே கடந்து வந்தீர்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விளந்த ஒரு நிலைமை, வாழ்வதை விட சாவதுதான் நல்லது, நான் மற்றவர்களுக்கு முன்பாக தலைமுடிந்து நிற்க வேண்டி இருக்கிறதே என்ற எண்ணத்தோடு நீங்கள் இந்த இடத்திலே வந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கைக்கு பாத்திரவான் நான், நானே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர், நானே உன்னை திரைப்படுத்தி வழிநடத்த வல்லவனாக இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, என்னுடைய நம்பிக்கை இழந்து போகாதே, நான் உனக்காக என்னுடைய ஜீவனையை கொடுத்தேனே, நான் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிற அன்புள்ள தெய்வம் நானா இருக்கின்றேன். என்னை நோக்கி பார்க்கும் போது நம்பிக்கையை முற்றுமையாக நான் நீக்கி போடுவேன், வாழ்க்கையை தலைகீழாக நான் மாற்றுவேன். You have come with a hopeless situation this morning, saying that it's better to die than live. But God says, I am the hope of your future. I am giving you hope. Look to me, because I have done everything for you on the cross. I have done everything for you on the cross because of my love. Look to me, look to me, look to me alone. I will give you hope. I will give you hope for your future, says the Lord. Hallelujah. Oh hallelujah, hallelujah, oh hallelujah. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஏற்கனவே பலரை ஆண்டவர் தொட்டு குணமாகி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is resurrected power. He is running to the healing virtue. He is already at work. ஏற்கனவே கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. பலரை ஆண்டவர் தொட்டு குணமாகி கொண்டிருக்கிறார். நீங்கள் எழுதுகளை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபிக்கும்படி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே Jesus is here to touch you. He is already touching you. He is already touching you. He is already touching you. எங்களை வருஷத்து குணமாக்குகிறார். நடக்க முடியாத கால்களை, நடக்க முடியாத கால்முட்டுகளை, நடக்க முடியாத அளவுகளை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உடைய கால்களை, ஆண்களின் கால்களை அவர் மாற்றுகிறார். உடைய கால்களை, ஆண்களின் கால்களை மாற்றுகிறார். பல நாட்கள் உடன்பிறந்த இருந்த வேதனைகள், இடதாருக்கு கீழே இருக்க நரம்புகள் இருந்த வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவர் குணமாக்குகிறார். சொல்லி குறிக்கத்தக்கதாக ஆண்டவரை அவர் மாற்றுகிறார். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அப்பா, நோய்கள், கொல்ல நோய்கள், புற்று நோய்களுக்கு மேலாக உம்முடைய நாமத்தில் அதிகாரம் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புற்று நோய்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். Cancer in the name of Jesus. Go in the name of Jesus. In the name of cancer, be healed, Lord. Cancer in the name of Jesus, be healed, Lord. Hallelujah. வைத்தியர்கள் என்ன சொன்னாலும் அப்பா, நீ பரம வைத்தியர், நான் குணமாக்குகிற கர்த்தர், நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. என்னுடைய கடன் தொல்லைகள், என்னுடைய கடன் தொல்லைகள் நான் எவ்வளவுதான் உழைத்தாலும் எனக்கு போதவில்லையே. எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் போதவில்லையே. கடனுக்கு மேல் கடன் என்று அல்லாஹ்வுக்கு கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அற்புதம் செய்ய என்று வாய்த்து வாழ்கிறேன். ஆனால் நீ என்னை நோக்கி பார்த்தால் அற்புதத்தை காண்பார். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தால் நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. நன்றியை சொல்கிறோம், நன்றியை சொல்கிறோம் அப்பா. மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. Oh, hallelujah. Oh, hallelujah. Oh, hallelujah. வீட்டு வந்த பாடலை நான் பாடுவோமா? தொட்டு சுகமாக்குவாயா,
இந்த இடத்திலே தெளிவாக செவிசாயுங்கள். யாரோ இந்த இடத்திலே உங்களுடைய கழுத்து இடது பகுதியில் இருக்கின்ற நரம்பிலே சில வேளைகளை குத்து வேதனை உண்டு. அல்லாவிட்டால் அந்த நரம்பு அதிகமாக துடிப்பது போல் நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கிறீர்களா? இயேசு இந்த நாளில் அதை தொட்டு குணமாக்குறார். இனிமேல் அதை இருக்காது. இயேசு நன்றி சொல்ல அவருடைய வல்லமை அந்த நரம்பிலே அவர் இயேசு ஆணிவாய் நிறுத்தப்பட்ட கரத்தை கொண்டு அந்த நரம்பை தொடுகிறார். அந்த நரம்பை தொடுகிறார். அந்த நரம்பை தொடுகிறார். நீங்கள் சுகத்தை இயேசுவே உமக்கு நன்றி என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. மகிமையானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. உன்னதமானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா விதமான அஸ்மா நோய்களுக்கு மேலாகும் இயேசுவின் நாமத்தில் அதிகாரப்படுத்தி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேத செய்தியால் அப்பா எந்த அஸ்மா வியாதி மேல் வராமல் அப்பா இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முழுமையாக ஒவ்வொரு சரீரங்களிலிருந்தும் அஸ்மாவை நீக்கிறபடியாக மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. முழுமையாக அந்த அஸ்மா இல்லாமல் போகிறபடியாக மக்கள் நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உடைய நாமம் மகிமை அடையட்டும் அப்பா. உடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. பொறுப்பிடும் அப்பா. நல்லவரை உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தீராத தலைவலிகள் அப்பா இயேசுவின் நாமத்திலே நீங்கி போடும் அப்பா. இப்பொழுதும் அப்பா தலைவலியோடு உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. தலைவலி இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும் அப்பா. அதற்கான காரணம் நமக்கு தெரியும் அப்பா. என்ன காரணமா இருந்தாலும் பரவாயில்லைப்பா. உங்களுடைய நாமத்தினால் அதிகாரத்தை கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே தலைவலி நீங்கி போவதா. ஓகே, நன்றி சொல்லுவோம் அப்பா. ஓகே, நன்றி சொல்லுவோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா விதமான மனக்குழப்பங்களை அப்பா. Yes, every depression in the name of Jesus, let it go. எல்லா விதமான மன உளைச்சல் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதா. இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதா அப்பா. ஒவ்வொருவருக்கும் தெளிந்த புத்தியை கொடுத்தோம் அப்பா. Give them sound mind. Give them sound mind. Give them sound mind. That is from you. உம்மிடத்திலிருந்து வருகிற தெளிந்த புத்தியை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய அதிசயங்களை செய்கிறது எங்கள் மத்தியில் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்தவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்தவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில்
எல்லாவற்றையும் செய்து முடிந்தவர். எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவர். நம்முடைய பாவங்களையும் எங்களுடைய சாபங்களையும் எங்களுடைய நோய்களையும் எங்களுக்கு பதிலாக சிலுவையிலே சுமந்தவர். அவருக்கு ஈடாக ஒரு தெய்வம் இல்லை, அவருக்கு கூடாக ஒரு தெய்வம் இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை எல்லாம் ஒரு பிதாவோ எந்த இடத்திலே வர முடியாது சொன்ன அவர், அவருக்கு ஈடாக ஒரு தெய்வம் இல்லை. அவர் இந்த காலையில் பெரியவராயிருக்கிறார். அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர், அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர், அவர்தான் குணமாக்குகிறவர், அவர்தான் விடுதலை கொடுக்கிறவர், அவர்தான் பெரியவராயிருக்கிற காலையில் மாத்திரை இருக்கிறார். He is great in our midst. He is great in our midst. There is none like him. அவரை போல் அவருக்கு ஒருவருமே இல்லை. ஹalleluya. அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? அவரை நாம் ஆராதிப்போமா? ஓ ஹalleluya. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விடாமல் நெல்லே ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ ஹalleluya. ஹalleluya. ஓ ஹalleluya. ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதங்கள் செய்கிறவர் நீதான், சுகமாக்குறவர் நீதான் அப்பா, விடுதலை கொடுக்கிறவர் நீரப்பா. இந்த காலை வெளிப்பா உங்களுடைய சமூகத்திலே பெரியவராக நீர்தான் இருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. சர்வ அதிகாரம் கொண்ட யெகோவா தேவனாக உங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நீரப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. உம்மால் எல்லாம் ஆகுபட்டபடியாக நன்றியோடு நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாள் இந்த இடத்திலே வந்து ஒருவராக மீட்கப்பட்டு போவாங்களப்பா. ஒவ்வொருவரும் உம்மை தரிசித்தவர்களாக, ஒவ்வொருவருமான தொடப்பட்டவர்களாக, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை பெற்றவர்களாப்பா. ஒரு சவாலோடு கடந்து செல்லத்தவர்களாக நீ உதவி செய்ய முடியாம உடைய ஆளுகைகளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பிடமாப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் ஆடிக்கிறோம். ஹalleluya. 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 ஆரம்பத்திலே நான் இடையிலே வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணும்போது when I made the announcement புதிதாக வந்து எத்தனை பேர் கேட்குறீங்க? only Shivanti from Sri Lanka has been. இன்னைக்கு என்ன ஆராதனை இருக்கும்? சோமலை குமாரன். யாருக்கு சோமலை செய்யுங்களா? யாருக்கு விடுதலை? யாருக்கு வேணும்? சொல்லுங்க. உங்களுக்கு மட்டுமா? ஒரு யாருக்கு? ஆண்டவருடைய இருதய துடிப்பை சொல்கிறேன். God is very very mystery. ஆண்டவர் இருதய துடிப்பு, அவருடைய பாரம் ஜனங்கள் வந்து விடுதலை பெறுவதற்காக மனத்தியால கணக்காக பல பேர் ஜெபித்ததற்கு புதியவர் வராவிட்டால் அதை போல ஆண்டவருடைய இருதய துடிப்பு வேதனை கொண்டிருப்பது ஒன்றுமல்ல. So God expects us to bring people. நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஹalleluya. ஹalleluya. இதனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தெரிந்த ஒரு வசனம் 3 யோவான் 2ஆம் வசனம். You will read 3 John verse 2. 3 யோவான் 2ஆம் வசனம். 3 யோவானுக்கு எழுதிய 3வது நிருபம் 2ஆம் வசனம். அது ஒரு அதிகாரம் தான் இருக்கு. There is only one chapter. So 3 John verse 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as thy soul prospers. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே Amplified Bible வாசித்த போது அதில் சொல்லப்படும், Beloved, I pray that you may prosper in every way and that your body may keep well, even as I know your soul keeps well and prospers. அதாவது உங்களுடைய ஆத்துமா
நன்றாக இருந்து செழிப்பாக இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் நீ செழிப்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய சரீரமும் சுகத்தோடு வாழ வேண்டும். இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே வாசித்தேன். புதிய மொழிபெயர்ப்பட்ட மொழிபெயர்ப்பில் அங்கு சொல்லப்பட்ட அன்புக்குரியவரை, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். அது ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். ஆத்மா வாழுதல், உடல் சுகமா இருப்பது, எல்லாவற்றிலும் சுகமா இருப்பது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தால் சொல்லி 1 Thessalonians chapter 5 and verse 23 அதை சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள்ளே 3 பகுதிகள் உண்டு: ஆவி, ஆத்துமா, சரீரம். We have 3 parts: spirit, soul and body. ஆவி, ஆத்மா, சரீரம். அவ இந்த வசனத்திலே 3 யோவான் 2ஆம் வசனத்திலே ஆத்மா வாழ்வது போல ஆத்மா வாழ்தல் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல நீ சுகமா இருக்கும்படியா உடல் நலத்தோடு இருக்க வேண்டும். To be in good health speaks of physical prosperity, spiritual prosperity, soul prospers. இரண்டாவதாக சரீரம் வாழ வேண்டும் என்றால் speaks of physical prosperity, அதாவது நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த ஜெபிக்கப்படுகிறது. மூன்றாவதாக சொல்லப்பட்டு எல்லாவற்றிலும் வாழ்ந்து all things that you may prosper, எல்லாவற்றையும் சொல்லும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஒன்று குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்று அந்த இடத்திலே வேண்டப்படுகிறது. 3 விதமான காரியம் உண்டு. ஆனால் ஒரு நிபந்தனை, ஆத்மா வாழ்வது போல. ஆத்மா வாழ்ந்தால் தான் சரீரத்திலே சுகம் இருக்கும், மற்ற காரியங்களும் கிடைக்கும். If your soul prospers, then only you will have good health. Also other things will be added to you. அப்ப ஆத்மா வாழ்வது முக்கியம். The prospering of the soul is important. ஆத்மா வாழ்வதுன்னா என்னன்னு யோசிக்கலாம். நான் சொன்னது போல எங்களுக்கு ஆத்மா, ஆவி, சரீரம் 3 இருக்கிறது. We have spirit, soul and body. முதலாவதாக ஆத்மா வாழ்தல் என்றால் என்ன? What do you mean by prospering of the soul? ஆத்மா வாழ்வது என்றால் என்ன? ஆத்மா வாழ்வது என்பது எதோடு ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு மனுஷனுடைய ஆத்மா ரட்சிப்படைவதோடு ஆரம்பிக்கிறது. Starts with our salvation. ரட்சிப்போடு ஆரம்பிக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்படாவிட்டால் ஆத்மா வாழ முடியாது. ரட்சிக்கப்படாத ஆத்மா பாவத்திலே வாழ்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பாவத்திலே வாழ்கிற ஆத்மா சாகும். ஆமென். பாவத்திலே வாழ்கிற ஆத்மா சாகும். ரட்சிக்கப்பட்ட ஆத்மா தான், அது ரட்சிப்போடு தான் ஆத்மா வாழ்வது ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லோருக்கும் தெரியும், முதலாவது ஆண்டவர் படைத்த மனுஷன் ஆதாம். ஆதாமை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். வேத வார்த்தைகளின்படி எங்களுக்கு தெரியும், அவர் கட்டளை எடுக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்க முடியும். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். We know God created the first man, Adam. He put him in the Garden of Eden. According to the scriptures, God commanded him to eat from any tree he desired in the garden, except from the tree of the knowledge of good and evil. அதை வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 15 வரைக்கும். Genesis chapter 2 verses 15 to 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் செய்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அந்த மரத்திற்கே நன்மை தீமை அறியத்தக்க மரத்திற்கே புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று அந்த ஆண்டவர் தெளிவாக சொல்ல முடியாது.
அதுல கதை தெரியும். 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எப்படி பிசாசு சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சித்த போது 3ஆம் அதிகாரத்திலே ஜெனசிஸ் சாப்டர் 3 3ஆம் வசனம் verse 3. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் இது யார் சொன்னது? யாருக்கு சொன்னது? சர்ப்பமாகிய சாத்தான். சரி, ஆண்டவர் கட்டளை கொடுத்தது யாருக்கு? ஆதாம். ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை நாங்கள் முதல் வாசித்தோம். அதற்கு இந்த இடத்துல யெகோவா சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? Can you compare those words? என்ன வித்தியாசம்? என்ன சிந்திக்க வைக்க ஆதாமுக்கு தான் தேவன் கட்டளை கொடுத்தார். அதன் பின்புதான் பார்க்கிறோம் அப்படி ஐந்தரித்தை உண்டாக்கி ஆதாமுடைய விழாவில் இருந்து ஏவாளை அவர் உண்டாக்கினார். ஆமென், ஆமென். அப்ப ஏவாளுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது என்பது எப்படி தெரிந்தது? யார் சொல்லி இருக்க வேண்டும்? ஆதாம் சொல்லி இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். சரி, ஆதாம் தேவன் சொன்னதைத்தான் ஏவாளுக்கே சொல்லி இருப்பான். ஆமென். சரிங்க, தேவன் சொல்லாத சொல்லி இருப்பானா? இல்லை. ரைட். அப்ப ஆதாமுக்கு தேவன் சொன்னதற்கும் இப்பொழுது ஏவாள் சாத்தானுக்கு சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்? தொடவும் வேண்டாம் என்று சேர்த்து சொல்ல ஆண்டவர் தொட வேண்டாம் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்திற்கிடையே குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொல்ல. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அது கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். அவள் என்ன செய்கிறாள்? பறித்து புசித்து புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். அங்குதான் பாவம் உள்ளே வந்ததை நான் காண்கிறோம். அவை பிசாசுடைய வஞ்சனையினாலே, அதே போல ஏவாள் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகத்துக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, மரணம் வந்தது. By reason of Satan's deception and also Adam's and Eve's disobedience, death came into the world. ஆனபடியால் நான் சொல்றேன், ஆத்மா வாழ்வது போல வாழ வேண்டும். ஆத்மா வாழுவதற்கு ஆத்மாவிலே பாவத்திலே இருக்க ஆத்மாவுக்கு விடுதலை பெற வேண்டியது அவசியம். விடுதலை பெறாமல் வாழ முடியாது. பாவத்திலே வாழ்ற ஜனங்கள், ஆண்டவர் இயேசு அறியாமல் இருக்கிற ஜனங்கள் ஆத்மா எனும் பாவத்திலே பிடிக்கப்பட்டிருக்கின்றது, பாவத்துக்கு அடிமையா இருக்கின்றது. ஆண்டவர் அந்த ஆத்மாக்கள் வாழ முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையிலே ஆத்மா ஜீவன் பெற்றதாக ஆத்மா வாழுகிறது. அதை நாம் வாசித்த 3ஆம் வசனத்தின்படி ஆத்மா வாழ்வது போல எங்களுடைய சரீரத்திலும் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆமென். ஆத்மாவிலே உயிரை பெற்ற நாங்கள் தொடர்ந்து ஆத்மாவுக்குள் என்ற ஜீவன் வளரும். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படி இருக்க முடியாது. தொடர்ந்து ஆண்டவர்களால் வளர்ச்சி பெற வேண்டியது அவசியம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தெளிவாக தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், என்னத்தினாலே முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டார், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். எப்படி ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார் என்பதை பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலும் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். Romans chapter 5 verse 17. ரோமர் 5:17. அதை சொல்லப்படுகின்றது, ஆதாம் அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் மீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள்
இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அவன் எப்படி ஒருவனுடைய விருதினாலே ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டதோ, மனிதர்கள் மரணம் ஆண்டு கொண்டதோ, அதே விதமாக கிருபையின் பூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். அது நிச்சயம். ஆமென். ஆகையால் ஆத்மாவிலே பாவத்திலே இருக்கிற ஆத்மாவிலே விடுதலை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு தேவனுடைய ஒரே குமாரன் இந்த உலகத்திலே வந்தார். இது எல்லோருக்கும் தெரிந்ததான். அவன் ஆதாமுடைய முகத்தினாலே பாவம் மரணம் வந்தது. அதன் விதங்களை மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே ஹீப்ரூஸ் சாப்டர் 9 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்தால், நியாயப்பிரமாணத்தின்படி புண்ணியமும் எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நன்னிப்பு உண்டாகும். ரத்தம் சிந்தினால் தான் நன்னிப்பு கொடுக்க முடியும். அது ரத்தத்தை சிந்துவதற்காக பரிசுத்த ரத்தம் அவசியமாக. அதற்காகத்தான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்து பாவம் இல்லாதவராக, பாவம் இல்லாத அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசித்தால், John chapter 1 verse 1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சொல்லப்படுகிறது. 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே புதனாருடைய மகிமை கேட்ட மகிமையாக இருக்கிறது. அதாவது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து எப்படி மாம்ச ரூபமாகி உலகத்திலே வந்தார் என்பது அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. தெளிவாக விளங்கிக் ஆத்மா வாழ்வது போல ஆத்மா வாழ்வதற்கு முதலாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு இஸ்ரேலுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு அவசியம். ரட்சிப்பில்லாதவர் வாழ முடியும். ஆமென். ஆமென். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமன் chapter 6 verse 23. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது ஆத்மா பாவத்திலே பிடிக்கப்பட்டதால் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரம் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கிடைக்கிற நித்திய ஜீவன். ஆமென். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லோருக்கும் தெரியும். We all know John 3:16. தேவன் தம்முடைய ஒரே குமாரனான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய பிடித்தவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திலே வந்து அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆமென். Because of love, Jesus gave himself for us. அன்பின் நிமித்தமாக தான் அவர் தன்னையே கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் மீது வைத்த அன்பு அது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். Because of love, he gave himself. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல இன்னொரு சத்தியம் இருக்கு, தொடர்பில் ஞாபகப்படுத்தவே சொல்றேன். அன்பு நிமித்தமாக தான் நாங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம். அல்லது வற்புறுத்தலாக அல்ல. many people தலைமையில் தசோவான் காணிக்கை கொடுக்கிற வற்புறுத்தலாக கொடுக்கிறோம். நீங்க சொல்லுங்க வற்புறுத்தல் அல்ல. ஆண்டவருடைய அன்பு நிமித்தமாக ஆண்டவர் என்னை அன்பு கூர்ந்தாரே, எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்து விட்டாரே, எனக்குரியதெல்லாம் அவருக்குரியது. அதை அடையாளம் கண்டுதான் நாங்கள் அதை செய்தோம். அவர் அன்பு நிமித்தமாகத்தான் தன்னுடைய குமாரனையை கொடுத்தார். இன்னொரு சொல்ல காணிக்கை விடுவோம். நாங்கள் யாருக்காவது இதை கொடுக்கிறோமா இருந்தால் அன்பில்லாமல் கொடுத்தால் ஒரு புரியும். அல்லேலூயா. இதை கொடுத்தாலும் அன்பு இருக்கிறது. When you are doing something for someone, remember, without love if you do it, that is not worth at all. அது ஒரு பிரயோஜனம். நன்மை செய்தார், எதை செய்தார், உதவி செய்தார், எதை செய்தார், அன்போடு செய்தார். அதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அவர் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே உலகத்தின் ரட்சகராக அவர் அன்பின் நிமித்தமாக எங்களுக்காக வந்தார். ஏசாயா 53:10 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரோவரை நொறுக்க சித்தமாக அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது. என்று சொல்லப்பட்டால் ஆண்டவராகிய இயேசு
எனக்காக உங்களுக்காக மனதலாக நம்ம ஆத்மா வாழுவதற்காக அவர் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். Because of his love, because our soul must live, Jesus Christ humbled himself unto death for you and me. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Philippians chapter 2 verse 8. உங்களுக்காக இயேசு மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அன்பு நிமித்தமாக அதை செய்தார். அவர் அதை செய்தபடியால் தான் அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் போது எங்களை ஆத்மா வாழத்தக்கதாக அவர் ஜீவனை கொடுக்கிறார். அவர் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளாவிட்டால் இன்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக் கொள்ளாமல் போக வேண்டாம். அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆத்மா வாழுகிறதா? Do your soul living today? அல்லது பாவத்திலே மரித்து இருக்கிறார்? பல பேர் தேவனுடைய சபைக்கு வருகிறார்கள், பல பேர் ஆராதனைக்கு வரும், ஆனால் அவர்களுக்கு தெரியாது உண்மையாக ரட்சிப்படைந்திருக்கிறோமா, ஆத்மாவோட விடுதலை பெற்று அறியாமல் வாழ்கிறார்கள். அது மிக துக்கத்துக்குரிய காரியம், பயங்கரமான காரியம். ஆத்மா விடுதலை பெற்ற ஆத்மாவோட விடுதலை பெற்றது தெளிவாக நாம் அறிந்து கொள்கிறோம். We must know very clearly that our soul is living. Hallelujah. உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய ஆத்மா வாழுகிறதா இல்லையா? ஆமென். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் பலவரை நாம் வாசிப்போம். இப்படி ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்த எல்லாவற்றையும் அவர் புதிதாக மாறுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது ஆத்மா புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் நாளாந்த வாழ்க்கையிலே ஆத்மாவுக்கு பட்டினி போட்டால் அது வளர முடியாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆத்மாக்களை வளர்வதற்கு ஆத்மாவுக்கு ஆகாரத்தை நாங்கள் கொடுக்க. ஆமென். சரீரம் ஜீவிக்கிறது என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிடணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 21 நாள் உபவாசம் பண்ணி பாஸ் பண்ணி சொல்றோம். நீங்க சாப்பிடுறது ஆண்டவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. 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 ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறது. அதை குறித்து மாட்டவர். Because you are part of this church. Hallelujah. ஒரு நேரம் உணவையாவது தவிர்த்து ஜெபிக்க. இதுவரைக்கும் ஜெபிக்க அடிப்பாங்க. இன்னும் 3 நாட்கள் ஒரு நேரம் உணவையாவது தவிர்த்து ஜெபிக்க. Hallelujah. Hallelujah. Another 3 days more for the 21 days fasting. If you have not done so far, please at least skip 1 meal and pray. கொடுக்கப்பட்ட ஜெபத்தின் பிறகு ஜெபி. Hallelujah. Hallelujah. அவன் சரீரம் வாழ்வதற்கு ஆகாரம் முக்கியம். அதோட ஆத்மா வாழ்வதற்கு என்ன ஆகாரம் முக்கியம்? தேவனுடைய வார்த்தை, ஜெபம், சாட்சி போதும் ஒவ்வொன்றும் முக்கியம். ஹல்லேலூயா. ஆத்மா வாழ்ந்தால்தான், ஆத்மா வாழ்வது போல தான் சரீரம் ஆரோக்கியமானது. ஆமென். அப்ப ஆத்மா ஆண்டவருக்கு வளர்ச்சி பெற்று ஆத்மா ஆண்டவரோடு நடக்கிறதாக ஆண்டவர் நெருங்கி இருக்குமாறுதான் சரீரத்திலும் ஆண்டவர் அவ்விதமான ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஆமென். ஆனா ஆத்மா வாழாமல், ஆத்மா நோய்ந்த ஆத்மாவாக, எழும்ப நேராமல் எழும்பி விழுகிற ஆத்மா இருந்தால் சரீரத்திலும் அப்படி பலவீனமாக. அதான் இந்த தெளிவா சொல்றோம். ஆத்மா வாழ்வது போல சரீரம் வாழும். ஆத்மா முதலாவது வாழும். 2வதாக நான் சொல்ல போகிறது சரீர சுகம். And be in health, physical prosperity. சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆனால் பல வேளைகளில் பல காரணங்கள் நோய்கள் வருவதற்கான பொதுவான 3 காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். There are many reasons for being sick. But I want to say 3 things which God put me to share this morning. இந்த காலையிலே பயிற்சி கொள்ள முடியாது. ஆண்டவர் சொன்ன 3 காரியங்களை சொல்ல. முதலாவது, நோய் வருவதற்கு காரணம் என்னவென்றால் பாவம். அப்படி வாழ்க்கையிலே if you have sinned, வாழ்க்கையிலே பாவ பழக்க வழக்கங்கள் இருக்குமா இருந்தால் நோய் உடைய வசனத்திலே காணப்படும். 2வதாக, நோய்களுக்கு இன்னொரு காரணம் பிசாசினாலே நோய் உண்டாகும். Because of devil you will have disease in your life. பிசாசினாலே உடைய வாழ்க்கையிலே நோய் உண்டாகும். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், John chapter 10 verse 10, அதில் சொல்லப்படுகிறது, திருடன் திருடவும் சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? கொல்லவும் அழிக்க வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ
அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். அந்த திருடன் யார்? பொல்லா சத்துரு எங்களுடைய ஆரோக்கியத்தை திருடுகிறான், திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழைக்க வருகிறான், உயிரோடு ஆண்டவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வருகிறான். மூன்றாவதாக நோய் வருவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் சாபம். பிகாஸ் ஆஃப் கர்ஸ், சாபத்தின் நிமித்தமாக நோய்கள் வருகின்றன. ஹல்லேலூயா. ஆனால் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லம் நேற்று மீண்டும் மாறாதவர் இயேசு கிறிஸ்துவிடம் படியினாலே அவர் கிருபையாக மனதிலிருந்து இப்படிப்பட்ட சுவமளிக்கும் ஆராதனைகளிலே சிறுவனுடைய பாவத்தினாலும் அல்லாவிட்டால் சாபத்தினாலும் அல்லாவிட்டால் பிசாசினாலும் அல்ல சர்வ பிறவினால் உங்களுடைய வாழ்க்கையில நோய் வந்திருந்தால் அவர் மனம் விரும்பி குணமாக்குகிறார். ஏன் குணமாக்குறார்? அந்த இரக்கத்தினால் இவர் அதை செய்கிறார். உங்களுடைய ஆத்மா தொடர்ந்து ஓட வேண்டும் என்பதற்காக. அதை பெற்றுவிட்டு நாங்கள் போவார்கள், பெற்றுவிட்டு போய் ஆத்மா வாழாமல் இருந்தால் மீண்டும் அந்த சரீரங்களுக்குள்ள உண்டாகும். ஆத்மா வாழ வேண்டியது. The soul must prosper. That is very very important. Hallelujah. ஆத்மா வாழாவிட்டால் சரீரத்திலே நல்ல சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆமென். ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நேற்று மீண்டும் மாறாது. அவர் மாறி போகல. அந்த நாட்களில் அவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது மரித்தோரை கூட அவர் உயிரோடு எழுப்பினார். அதே வல்லமை என்றும் கிரியை செய்கிறது. ஆமென். ஆமென். நாங்கள் மரித்தோர் இதுல காரணம் யோசிக்கிறீங்க. உலகத்திலே பல தேசங்களில் சீனா தேசத்திலே எல்லாம் சர்வ சாதாரண ஒவ்வொரு நாளும் மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்புகிறார். இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அதே ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார். அவரால் முடியும். மரித்த சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். உடைய சரீரங்களை மரித்த உறுப்புகள் உயிரை கொடுப்பார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறி கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்ல வேண்டிய அவசியம் சில வசனங்களை சொல்ல குறித்து வைத்து வாசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே 41 43 வரைக்கும் வாசித்தால் அந்த 12 வயதில் ஒரு சிறுமி அவள் மரித்து போகிறாள். ஆனால் இயேசு அந்த இடத்தில் வந்து பிள்ளையுடைய கையை பிடித்து அவர் சொல்றார், தலித்தா பூமி என்றார். அதற்கு சிறுபெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். அந்த வழி என்ன அந்த சிறுபெண் எழுந்து நடந்தார். மரித்தவள் அந்த இடத்தில் உயிரோடு எழுப்பப்படுகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் எல்லோருக்கும் தெரியும். லாசரு மரித்த போது ஆண்டவராய் இயேசு 4 நாளைக்கு பின்பு லாசருடைய கல்லறை அண்டையிலே போய் 43ஆம் வசனத்தை வாசிப்போமா இருந்தால் John chapter 11 verse 43 please. யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் 44ஆம் வசனங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவரை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவன் இவரை சொன்னது, லாசருவே வெளியே வா உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா சொன்னபோது மரித்தவர் உயிர் தெழுந்து வெளியே வரும். ஹல்லேலூயா. அவன் இதனால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் எதுவாக பார்த்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டானால் கேட்கும்போது ஆண்டவர் வரமுறைக்கு சுகத்தை கொடுத்தார். எந்தெந்த இடங்கள் அதாவது உயிரிலிருந்து இயங்க முடியாமல் இருக்கிறதோ அந்த உறுப்புகளுக்கு அவர் பிணத்தை கொடுப்பார். காரணம் ஆத்மா வாழ்வது போல சரீரம் ஆரோக்கியம் வாழ்வது ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. அவர் மன விரும்பி அதை செய்வார். மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட சிலுவையில் அறையுண்டு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மீண்டும் பரலோகத்துக்கு ஏறும் முன்பாக தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொன்ன காரியம் என்ன? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் வாசித்தார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளமான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாசங்களை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குறித்தாலும் அது அவரை சேதப்படுத்தாது.
வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தம் ஆவார்கள் என்றார். யார் செய்கிற காரியமாவது? யார் விசுவாசி? பாஸ்டரா? யார் விசுவாசி? நாங்கள் எல்லாம் வந்து கூட்டத்தில் கூப்பிடுவோம். யார் விசுவாசி? நான். யார் விசுவாசி? நான். அப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவர். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் போது அவர்கள் சொஸ்தமாக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசம் இருந்த கையை வைக்கிறீங்க. If you are a believer, if you lay your hand, they will be. ஆத்மாவால் அந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவை பிசாசினாலே நோய் வருகின்றது. அவர்கள் பாவம் இருக்குமானால் சர்வத்தில் நோய் ஏற்படுகின்றது. நான் சொல்றேன், மூன்றாவதாக சாபத்தினாலே நோய் வருகின்றது. இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லும்படி சொன்னார். அதிகமாக இங்கு வந்திருக்கிற இந்த நாளில் கூற பலருடைய வாழ்க்கையிலே நோய்க்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நாளை வருகிற சாமி. Because you are not obeying the word of God. நீங்கள் கேட்ட வார்த்தைகள், வாசித்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற படினாலே ஆரோக்கியத்தை இழந்து இந்த இடத்திலே காணப்படுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை தெளிவாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் எப்படிப்பட்ட சாபங்கள் வரும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. If you read Deuteronomy chapter 18 verse 15, 15ஆம் வசனத்தை வாசித்தால் நீங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால், நியமங்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்னென்ன சாபங்கள் வரும் என்று பெரிய பட்டியலை அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். verse 15. 258 பழைய ஏற்பாடு. இன்று நான் உனக்கு விதிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே இருவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் முன்னேறி வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். நீ செவிகொடாமல் போனால், கீழ்ப்படியாமல் போனால், வார்த்தைகளை கேட்டு அது அர்ப்பணித்து விட்டு அதன்படி செய்யாமல் போனால் சாபம் வரும் தெளிவாக. அது நிமித்தமான நோய்கள். அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசித்தால் 20, 21, 22 வாசிக்கிறீர்கள். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற ஒரு திருக்கிரியைகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப் போய் அழிவு மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கு மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை இல்லையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எலி பந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்படியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகளை உன்னை பின்தொடரும். இந்த காரியமெல்லாம் ஏன் தொடரும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல். அதனால நாம் கேட்கிற வார்த்தைகள், வாசிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். God expects us to obey whatever we listen. Whenever we listen to the word of God, God is expecting us to obey. Whenever we read the word of God, God is expecting us to obey. When He speaks, we have to obey. அவர் பேசும்போது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லாவிட்டால் சாபங்கள் வந்து தீரும். அதே 35ஆம் வசனம் வாசிப்போம். Same chapter verse 35. உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சம் தலை மற்றும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிவந்த பருக்கள்னாலே வாதிப்பார். பலவித காரியங்களால், எரிபந்தங்களாலே, கொப்பளங்களால் வாதிப்பார். காரணம் கீழ்ப்படியாக 30ஆம் 60ஆம் 61ஆம் வசனமே வாதிப்பது. 60 and 61. நீ கண்டு பயந்து எதிர்த்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிடியையும் வாதையையும் நீ அழியும் அளவு கர்த்தர் உன்மேல் வர பண்ணுவார். எழுதின வாதை மட்டும் எழுதாத புது நோய் வந்தால் அதுவும் வரும். நாங்கள் கீழ்ப்படியாக சபையே, விசுவாசியே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆத்மா வாழ்வது போல
உடைய சரீரத்திலே நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். அவை இன்னும் சில காரியம் சொல்ல, ஆரோக்கியமா நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால் அல்லது சுகத்தோடு வாழ வேண்டுமா இருந்தால் சில காரியங்கள் நான் சொல்ல போறேன். முதலாவதாக நாம் சுகத்தை பெறுவதற்கு முதலாவது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமாக ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது. You must have the desire to live a healthy life. ஆரோக்கியமாக வாழ வேண்டும், இந்த நோய் குணமாக வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. You must have the desire to be healed. குணம் பெற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. பல பேருக்கு தம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள் குணமாக விருப்பமே இல்லை. Many people they don't want the disease to be healed. ஏன்னா தெரியும், சில பேருக்கு நோய் குணமானா அரசாங்கம் உள்ள பணம் இல்லாது உண்மை, அது சத்தியம். சில பேருக்கு அந்த பிரச்சனை. அருமையான ஆண்டவர் இயேசு சுகமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியம் நோய்களை வைத்துக் கொண்டே வாழ்வதற்கு சந்தோஷம். நோயோடு வாழ்ந்தால் உதாரணமாக கணவர்களுடைய அனுதாபம், ஒரு நோயோடு அவர் பார்த்துக் கொள்வது பரிதாபப்படுவார்கள். அந்த அனுபவத்தில் வாழ்வதற்காக நோயோடு வாழ எந்த நிலைமையா இருந்தால் வாழ வேண்டும். எல்லா நோய்களையும் எடுத்து உடைத்து நீங்கள் முதலாவது வாஞ்சை குணமாக வேண்டும் வாஞ்சை அவசியம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே பெதெஸ்தா குளத்திலே ஆண்டவர் இயேசு போகிறார். அங்க ஒரு வழக்கம் இருந்தது. அந்த பெதெஸ்தா குளத்திலே பல நோயாளிகள் அந்த குளத்தை சுற்றி இருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை என்னவா இருந்தது என்றால், ஒவ்வொரு நாட்களே தேவதூதன் வந்து அந்த குளத்தை கடக்கும் போது யார் முதலாவது இறங்குவானோ அவனுக்கு சுகம் கிடைக்கும். இயேசு அந்த பெதெஸ்தா குளத்திலே போன போது 38 வருஷமாக படுத்த படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை காண்கிறார். அவனை நோக்கி இயேசு கேட்ட கேள்வி என்ன? 6ஆம் வசனத்தை வாசிப்போம். John chapter 5 and verse 6. 130வது புதிய ஏற்பாடு. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். When Jesus saw him lie and knew that he had been now a long time in that case, he said unto him, will thou be made whole? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய்? ஆமென். இந்த நாள் மகளை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுகத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஆரோக்கியத்தில் வாழ உனக்கு விருப்பமா? வாஞ்சை இல்லாவிட்டால் ஆண்டவர் குணமாக்கவே மாட்டார். If you don't have the desire, Jesus will not heal you. வாஞ்சை இருந்தால் ஆண்டவர் நான் குணம் பெற. இந்த நோய் வேண்டாம், இந்த நோயை நான் வெறுத்து தள்ளுகிறேன். இந்த சூழ்நிலை வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நான் விடுதலை பெற வேண்டும் உறுதியாக இருந்தால் ஆண்டவர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே நாகமான் ஒரு சீரிய தேசத்திலே படை தலைவனை குறித்து நான் வாசிக்கிறோம். அவன் மகா பிரசாரியாக இருந்தாலும் அவனுடைய சரீரத்திலே காணப்பட்ட காரியம் அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. We can read in 2 Kings chapter 5 about the man called Naaman. He had leprosy. அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. அங்க எலிசா தீர்க்கதரிசி அவனுக்கு சொல்லுகிறான், யோர்தானை போய் 7 தடவை நீ மூழ்கினால் உனக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் அவன் முதல் கோபப்படுகிறான். ஆனால் விருத்தியா செய்த காரியம் என்ன? மற்றவர் சொன்னபோது அதை செய்து பார் என்று சொன்னபோது அவன் என்ன செய்கிறான்? கீழ்ப்படிந்து போய் யோர்தானை 7 தடவை மூழ்கினான். 14ஆம் வசனம் வாசிக்க. verse 14. 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி. அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுஸ்தமானான். அவன் சொன்னார், முதல்ல அவன் எலிசா சொன்னதை குறித்து கோபப்பட்டான். பிறகு கீழ்ப்படிந்து போய் செய்கிறான். சுகத்தை பெற வேண்டும் வாஞ்சை அவனுக்கு உருவானபடியால் தான்
அங்க போய் 7 தினம் போடுகிறான். வாஞ்சை இல்லாவிட்டால் அவன் அதை செய்திருக்க முடியாது. Because he got the desire to be healed, he went and dipped himself in river Jordan and he was healed. அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான். முதலாவதாக வாஞ்சை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா? உங்களுக்கு வாஞ்சை இருக்கா? சோபர வாஞ்சை இருக்கா? Do you have the desire to be healed? இரண்டாவதாக நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புவோம். We should repent from our sins. பாவங்களிலிருந்து மனம் திரும்புவோம். பல வேளைகளை நான் சொன்னது போல பாவத்திற்கு நோய்களுக்கு தொடர்பு உண்டு. பாவத்தின் மூலமாக அதாவது பாவத்தின் மூலமாக வர்ற நோயையும் பிசாசின் மூலமாக வர்ற நோயையும் வேறு பிரிப்பது கஷ்டம். We can be very difficult to differentiate whether the diseases come from sin or from devil. பாவம் செய்ய வைக்க தூண்டுவதே பிசாசு. அவன் ரெண்டையும் பிரிக்கிறது கஷ்டம். மார்க் 2ஆம் அதிகாரத்திலே மார்க் சாப்டர் 2 நான் வாசிக்கும் போது அங்கு திமிர்வாதக்காரன் ஒருவனை இயேசு ஒன்றிலே அடுக்கியோடு சுமந்து கொண்டு வரை கண்டு வாசிக்கிறீங்களா? 5ஆம் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டவர் சொல்லுகிறார். அப்படி அங்கே இருந்த வேதமாக சிலர் இவர் எப்படி தேவதூஷன் சொல்லுகிறது என்ன என்று தங்களுக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தாங்கள் இதயங்களை சிந்தித்துக் கொள்கிறார். அந்த சிந்தனை அறிந்து இயேசு என்ன செய்கிறார்? 9ஆம் வசனத்திலே verse 9, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லதோ, எது எளிது? ஆமென். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது என்று சொல்லி பிறகு என்ன சொல்கிறார்? 5ஆம் வசனத்தை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போண்டு உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். பாவத்திற்கும் அங்கு அவனுடைய நோய்க்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா எல்லா நேரத்திலும் அப்படியல்ல. இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் நாம் காண்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்குமா இருந்தால் அவைகளை நாங்கள் அறிக்கை செய்து மனம் கொள்கிறோம். ஆமென். பாவத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவர் குணமாக்குவார் எதிர்பார்ப்பது உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்ப்பது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதில் 3வது காரியம், நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறோம். We have to forgive others. பல தடவைகளில் மற்றவர்களை மன்னிக்காதபடியினாலே எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குறித்த கசப்புகள் கோபங்கள் உள்ளத்தில் இருக்கிறபடியினாலே எங்களுக்கு நோய் வருது. ஆமென். கசப்பை வச்சிருந்தா நீங்க யாரை குறித்து கசப்பு வச்சிருக்கிறோம் அந்த கசப்பை நீங்க யாரை குறித்து வச்சு அவருக்கு நோய் வராது, உங்களுக்கு தான். அல்லேலூயா. நீங்க தான் ஒரு என்ன சொல்றது பாய்சனை குறித்து போட்டிருக்கோம், கசப்பு குறித்து. அல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் உடைய சர்வத்தில் போகுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். Hebrews chapter 12 verse 14. 310வது பக்கம் புதிய ஏற்பாடு 12:14. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். யாருடைய சொல்றீங்களா? யாருடைய யாவரோட வேண்டாம் என்ன எல்லாரும் வேண்டாம் என்ன விசுவாசியம் மட்டுமா? ஹலோ, ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க எல்லாம் அவிசுவாசம் எதுவும் யாவரும் சமாதானம் இருக்கும். பரிசுத்த நாடுகள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவேளை தங்களை தரிசிப்பது யாவரும். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம். Matthew chapter 6 verse 14. ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்த போது சொன்ன ஒரு காரியம் 14ஆம் வசனம். Matthew chapter 6 verse 14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால்
உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்கள் மன்னித்தால் உங்களுடைய பரமபிதா மன்னிப்பார். ஆமென். தயவு செய்து தாழ்மையான கசப்போடு வாழலாம். பிரயோஜனம் நோயோடு ஆண்டவர் உங்களுக்கு நியமிச்சிருக்கலாம். ஆண்டவர் தாமதித்தால் ஒரு 80-90 வருஷம் ஜீவிக்கிறதுக்கு கசப்பு வச்சிருந்தீங்கன்னா 60 வருஷம் போயிருக்கு. கசப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறக்கூடிய வாழ்க்கையில கசப்பு இருந்தால் போனீங்க. அவை நோய்கள் குணமாகாமல் இருப்பதற்கு காரணம் நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் நடக்கும். மற்றவர்களை மன்னிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவதாக நான் முதல் சொன்னேன் வாஞ்சை வேண்டும். இரண்டாவதாக பாவம் உள்ளதால் பாவம் மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவது மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நாலாவதாக நோய் கொண்டு நான் விடுதலை பெறுவதற்கு இன்னொரு காரியம் அவசியம், விசுவாசம் அவசியம். We need faith. ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே ஜேம்ஸ் chapter 5 verses 14 and 15 14-15 வசனங்கள். ஜேம்ஸ் chapter 5 verses 14 and 15. யாக்கோபு 5:14-15. பக்கம் 314 புதிய ஏற்பாடு. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் துணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்பொழுது என்ன ஜெபமா துணியாளியை ரட்சிக்கும்? விசுவாசம் உள்ள ஜெபம். And the prayer of faith shall save the sick. அவிசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் ஒன்று நடக்கும். அவிசுவாசம் அவசியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை குறித்து வாசித்து பாருங்க. Read Hebrews chapter 11. அதிலே விசுவாசம் முக்கியம். மீண்டும் சொல்லப்படுது. எபிரேயர் 11:4 சொல்லப்படுது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலிகள் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார் சொல்லப்படுகிறது. 11:5 சொல்லப்படுது. விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். 7ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணார் சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனத்திலே விசுவாசத்திலே ஆபிரகாம் தான் சுதந்திரமா பிரபுற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதும் அறியாமல் புறப்பட்டு போனான். அவளெல்லாம் விசுவாசத்தினாலே செய்யப்பட்டார். ஆமென். ஆண்டவர் எத்தனையோ பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் நாங்கள் பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு அவசியமானது ஒன்றுமல்ல, விசுவாசம். God has many treasures for us. To receive the treasures which God has for us, we need faith. ஆமென். சில பேர் சொல்றது எனக்கு விசுவாசம் இல்லை. எல்லாருக்குமான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 12:3 வாசிங்க. Romans 12:3. ரோமர் 12:3. ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை பகிர்ந்து அவர் கொடுத்திருக்கிறார். 221வது பக்கம் புதிய ஏற்பாடு. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி என்றால் ஒவ்வொருவருக்கான பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விசுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் உண்டு. 11 எபிரேயர் 11 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அவை சுகத்தை பெற்றுக் கொடுக்க விசுவாசம் அவசியம். ரோமர் 14:23 சொல்லப்படுற விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். ஹல்லேலூயா. நாம் ஒரு ஆளுக்கு ஜெபிக்கிறோம். ஜெபிக்க எங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டி ஆண்டவர் அதை எங்களுடைய கணக்கு பார்க்கிறார். எங்களுக்கு அது பாவம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். நாங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசிகளாக போய் கைகளை வைக்கணும்னு சொல்லும் போது அது கைகளை வைக்கும் போது நாங்கள் விசுவாசிப்போம் ஆண்டவரால் எல்லாம் அவரால் எல்லாம் ஆகும் என்றுதான் நாங்கள் விசுவாசம். விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் குணமாக இருப்பது. ஆமென். ஆத்மா வாழ்வதும் கூட சர்வத்தில் ஆரோக்கியம் அண்ட் எல்லாவற்றையும் வாழ்ந்த சோமன் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் ஆத்மா வாழும்போது சர்வ சுகம் மட்டுமல்ல எல்லாவற்றையும் தாவீது சொல்றது கூட
கர்த்தரை மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடைகிறேன். எனக்கு எந்த குறையும் இருக்காது. அதுக்காக நான் சொல்லவில்லை ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டு அதை நான் அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்றேன் என்றால் வாழ்க்கைக்குரிய தேவைகளை ஆண்டவர் குறைவில்லாமல் யோசித்து மாறினார். எப்பொழுதும் உங்களுடைய ஆத்மா பிழைக்கும் போது, சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் போது ஆண்டவர் அதை கொடுத்தார். எந்த குறையும் இருக்காது. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற இடத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எழுந்து நின்று ஆண்டவரும் நான் ஜெபிக்கிறோம். அவர்தான் இந்த நாளை குணமாக்குகிறவர். அவர்தான் இந்த நாளை விடுதலை கொடுக்கிறவர். 4 காரியங்களை கடைசியா நான் சொன்னேன். முதலாவதாக சுகம் பெறுவதற்கு வாஞ்சை. நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த ஆண்டவர் இந்த நாளை உங்களை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்திருக்கிறார். இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்குமானால் பாவங்களுக்கு நாம் நடந்திருக்கோம். பாவங்கள் நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக நாங்கள் யாரையும் மன்னிக்காமல் இருப்போமா இருந்தால் நாங்கள் ஒருவரை மன்னிக்க மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்க கசப்புகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நான் குணமாக முடியாமல் தாடியாக. நாலாவதாக என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசம் ஆண்டவர் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இந்த நோயை அவர் அகற்றி அவர் சுகத்தை கொடுப்பார். நான் அவரை நம்புகிறேன். காரணம் அவர் எனக்காக சிலுவை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளை நான் கொடுக்கிற பிரச்சனை இது. அந்த பிரச்சனை ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் முழுமையான விசுவாசம் தான் ஆண்டவர் ஞாபகத்தின் பயன்பெற்றார் உங்களை தொடர்பு கூடவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சுகம் பெறுவதற்கான வாஞ்சை இருக்கிறதா? உடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே நடந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்வீர்களா? ஒருவர் மன்னிப்பீர்களா? கசப்புகள் எல்லாம் ஒரு திறந்த புஸ்தகமாக ஆண்டவர் ஆண்டவரே இதோ நானும் காட்டினப்பா என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான கசப்பும் இல்லை, யாரோடு நான் சமாதானம் இருக்கிறேன் என்று ஆண்டவருக்காக நினைக்க முடியாது என்கிறார். அதோட ஆண்டவரை விசுவாசத்தில் ஆண்டவரே இந்த நாளையில நீரினை குணப்படுத்த நான் நம்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் சுகத்தை பெற்றுத்தான் போவேன். என்னுடைய உறுதியான விசுவாசம் தான் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆண்டவரே இந்த பிரச்சனை நான் விடுதலை பெற்றுத்தான் போவேன். என்னுடைய விசுவாசம் தான் ஆண்டவர் பிரச்சனை விடுதலை